மீனாட்சி சுக்கரநாதர் திருவடிகள் போற்றி. எண்ணம் சொல் செயல் பொருள் அருள் காலம் அனைத்தும் உன்னுடையது மீனாட்சி சுக்கரநாதர். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக. எதெல்லாம் இதுதான் நிரந்தரம், இதுதான் நடக்க போகுது, நீங்க எதெல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றப்படும். இந்த உலகத்துல இதுதான் நிரந்தரம்னு சொன்னீங்க, வெள்ளமே வராதுன்னு சொல்றீங்க, அங்க வெள்ளம் வரும். உலகமே ஸ்தம்பிக்காதுன்னு சொன்னோம், கொரோனாவில் உலகமெல்லாம் ஸ்தம்பிச்சு. கோயிலெல்லாம் ரொம்ப சிறந்தது, மூடக்கூடாதுன்னு சொன்னோம், கோயில்லாம் மூன்று சொல் வந்துச்சு. இப்போ ஒரு எலெக்ஷன் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கேன். இப்போ நடந்த ஒரு எலெக்ஷன்ல இப்படித்தான் வரும், நாங்க இப்படித்தான் பணத்தால் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நினைச்சோம், பணத்தை கொடுத்தும் உங்களால ஜெயிக்க முடியல. அப்போ இது என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நடக்காத மாதிரியும் காலத்தால ஆக்க முடியும். அந்த கடவுளுங்கிறத ஓரமா வச்சுக்கலாம், காலம்னு வச்சுக்கலாம், காலத்தால மாற்ற முடியும். நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்காத அளவுக்கு எங்களால செய்ய முடியும் காலம் சொல்லுது. நீ எதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்க, இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் வராதுன்னு சொன்னா இதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க செய்யற எந்த செயலாலையும் இந்த நிகழ்வு நடக்கல. நீங்க உங்களுடைய டியூட்டியை உங்களுடைய காலமே இயக்கி கொண்டு வருகிறது. இப்போ எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு, அரசியல் பத்தி பேசுறேன், அரசியல் பத்தி பேசணும், அதுதான் இதுவரைக்கும் பேசாத பாண்டிய முனீஸ்வரன் இப்ப அரசியல் பேசுறேன். எம்ஜிஆர் காலத்துல கருணாநிதி அண்ணா இவங்க எல்லாம் இருக்கும் போது காங்கிரஸே ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்ன காலத்துல பிஜேபி வருது. இவங்க தோற்றுருவாங்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் திமுக ஒரு இதை பிடிக்கும் போது இவரெல்லாம் என்ன பண்ணிட போறான்னு சொல்லும் போது எம்ஜிஆர் வருது. எம்ஜிஆர் திடீர்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கட்சி ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி ஒழியும் போது அடுத்து ஜெயலலிதா வருது. திடீர்னு பார்த்தா திமுக வருது. திடீர்னு பார்த்தா இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்க நினைச்ச ஒரு 2 தடவை ஒரே மாதிரி வந்துருச்சு, உடனே 3வது தடவை அதே மாதிரி வந்துடும். நீங்களா திட்டம் போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணும் நடக்காது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் காலம் ஒன்று உங்களுடைய பயணிகளை வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ கடவுள் என்ன பண்ணிருக்காருன்னா, விஜய் இப்போ இதுல ஜெயிச்சிருக்காரு. இப்ப இந்த 108 ஜெயிச்ச விஜய்க்கு இன்னொரு 132 கொடுத்துருக்கலாமே. எல்லாத்துலயும் 10, 20 பிராக்ஷனல் செகண்ட்ல ஓட்டு எத்தனை பேரை ஸ்டாப் பண்ணாரு. இப்ப கூட ஓபிஎஸ்க்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா 4000 ஓட்டு தான் வித்தியாசம், 4000மோ 5000மோ ஓட்டு தான் வித்தியாசம். இந்த மாதிரி எத்தனையோ இதுல 50 ஓட்டு, 100 ஓட்டு, 500 ஓட்டுல கூட ஜெயிக்க முடியாம போயிருக்கு. ஏன் தனி மெஜாரிட்டி காலம் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல அப்படின்னா, எல்லாருக்கும் சாப்பாட்டுல இங்க முன்னாடி பழத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட விடாம பண்றது. நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி உன்னுடைய பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி சிந்திக்கிறாய், பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி சிந்திக்கிறாய் அப்படிங்கறது காலம் செக் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இபிஎஸ் என்ன பண்றாரு, ஆடியோக்களை இவங்க மாதிரி மோசமான ஆட்சி உள்ளதுகளை வந்த நாடு அழிஞ்சு போயிடும் எல்லாமே சொல்லிட்டு இப்ப நம்ம 2 கூட்டணி வச்சு ஆட்சி பண்ணிக்கலாமா? இப்ப விஜய் என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் இந்த மாதிரி திமுக தீய சக்தி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப அந்த தீய சக்தி கூட சேர்ந்த காங்கிரஸ் அங்க துரோகம் பண்ணிட்டு வந்த காங்கிரஸை தன்னிடம் கூட்டு சேர்க்கிறாரு. நாளை இவருக்கு இருந்து அப்ப 50 எம்எல்ஏ வேலைக்கு போகாதுன்னு என்ன உத்தரவாதம் நடக்குமா இல்லையா? நீ எதை எழுதுகிறாயோ அதே பின்பக்கமா எடுத்துரும், அவ்வளவுதான். அப்போ நீ அங்கிருந்து இந்த தந்த காங்கிரஸ் விசிகா எல்லாரும் நீ கூப்பிடு ஆட்சி அமைக்க அப்படி. அப்போ உங்களுக்கு எங்க போச்சு? காலம் எப்படி நடத்துதோ அது மாதிரி அதுவும் நடக்கணும். யோசிக்கணும், ஏன் கடவுள் கொடுக்கலைன்னா அப்ப எனக்கு ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய கொள்கை எல்லாம் எங்க போச்சு? தீய சக்தி திமுக அங்கிருந்து 10 எம்எல்ஏ வந்துடுறாங்க. அப்ப இங்க அந்த கொள்கையை கடவுள் சோதிக்கிறார் அர்த்தம். அப்பதான் தொங்கு. இப்ப ஏடிஎம்கே அவங்க பிடிஎம்கே அலைன்ஸ் வைக்கிறார், ஒருத்தர் பேசி. அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது, எவனுமே கொள்கையில சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறது கடவுள்.
இப்ப இங்க வந்து ஒருத்தர் நம்ம இருந்தாரு, இவ்வளவு கடைசி வரைக்கும் அம்மா அம்மான்னு சொல்லி கடைசியில் எலெக்ஷன் நேரத்துல போய் திமுக போலையா? அப்ப இவருடைய கேரக்டர் இது. உண்மையை புரிஞ்சுக்கோங்கப்பா. மக்கள் எதுவும் யாரும் இருந்தல, யாரையும் நம்பாத. ஆட்சி பதவி சொத்துன்னு வந்துட்டாலே அவங்களுடைய பழக்க வழக்கமும் அவங்க தேவைக்காக எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதை நாட்டு மக்களுக்கு ஆன்மாக்களுக்கு புரிய வைக்க இறைவன் முயற்சி செய்கிறார். நான் என்ன சொன்னேன்? மழை இப்படி எல்லாம் நடக்கும், இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். எதையுமே நம்பாத. அதைத்தான் புரிய வைக்கிறதுக்கு இறைவன் செய்கிறார். அப்ப இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, இறைவன் காலத்தின் துணை இல்லாமல் உன்னால் ஒரு கழுவி கூட ஒண்ணுமே இல்லாம குறை இருந்த ஆள முதல்வர் ஆக்கவும் இறைவன் தெரியும். அவ்வளவு பெரிய பர்சன் இருக்கிறோம் ஒண்ணும் இல்லாம அட்ரஸ் இல்லாம ஆக்கவும் கடவுள் தெரியும். எவ்வளவோ போராடி நல்ல பதவியில் இருக்கிறாலே தெரியும். அதே நைட் தூங்கும் போது எம்ஜிஆர் ஹார்ட் அட்டாக் வச்சு இதயத்தை நிறுத்தி சாவடிக்கவும் கடவுள் தெரியும். நல்ல முதலமைச்சரை வச்சுக்கவும் தெரியும். அதே தொகுதியில ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு அனுப்பவும் கடவுள் தெரியும். ஆனா கடவுள் இல்லைங்கிறாங்க. எல்லா கோயிலையும் அப்பவும் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. இறைவனின் செய்யக்கூடிய வினை செயல்களை அனைத்தையுமே தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் அழிச்சுறேன். இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, ஏன் கடவுளுக்காக கட்சியை ஜெயிக்க வைக்கல? அப்ப கோயில் கட்டுறதுலாம் வேஸ்டா? இத்தனை தெய்வங்கள் கோயில் கோயிலா போய் கும்பிட்டாங்களே, ஏன் அதை செய்யல? அவனையும் போய் எல்லாம் கும்பிட்டாங்களே, ஏன் ஜெயிக்க வைக்கல? அப்ப கடவுள் ஏன் செய்யல? எல்லாத்துக்கும் சூட்சமும் தர்மமும் இருக்கு. இது எல்லாமே புரிதலையும் காலத்தின் கையில இருக்கு. புரிகிறவன் ஜெயிச்சுவோம், புரியாதவன் எல்லாமே கஷ்டப்படுவான். அப்ப மக்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆன்மாக்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறையருடன் தர்ம பாதையை எவனெல்லாம் கிடைவேன், நான் பெரிய தர்மவானும்பான், நான் ரொம்ப கொள்கைவாதியும்மா. ஆனா அதே எலெக்ஷன் முடிஞ்சு அவனுக்கு பதவி பறிப்போயின்னு சொன்ன அந்த கொள்கையெல்லாம் காத்துல போயிடும். போட என்ன பதவி வேணா ஒண்ணு வேணாம், கடவுளே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, நான் கொள்கையில தான் நிற்பேன்னு சொன்னா அவனை பிரதம மந்திரி என்ன அமெரிக்க ஜனாதிபதி கூட சொல்றாரு ஆக்குவார். ஆனா அப்படி யாருமே இல்லையே. பதவி வர வரைக்கும் கடவுளே கடவுளேங்கிறான். பதவி வந்ததுக்கு அப்புறம் மினிஸ்டர் எம்எல்ஏ ஆதரவு கொடு அப்படிங்கிறான். கொள்கையெல்லாம் காலத்துல பறந்து போய் எதிரி நண்பனா மாறினான். அப்ப எதிரின்னு சொன்னதால தானே அவன் ஓட்டு போட்டோம். இப்ப அதே எதிரி நீ கூட்டு வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? உன்னை நம்பித்தானே இவங்க வேணாம் தானே உனக்கு தேர்ந்தெடுத்தாங்க. திரும்பி அவங்களே கூட்டு வச்சா என்ன அர்த்தம்? கூட்டு வைக்க அடுத்த எலெக்ஷன் கடவுள் நம்பி போடு. ஏய் 2000 வைடா, நான் என்ன நடக்குது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய பதவிக்காகவும் சொத்துக்கு செல்வாக்காகவும் நம்ம தர்மத்தை மாறும்போது அதைக்கும் பார்த்து கொண்டு எழுதி வைத்துக் கொண்டே இருக்கணும். அதான் கை கிடைச்சது வாய் கிடைக்கல. கையில இருந்து வாய்க்கு போறதுக்கு கூட திருவள்ளுவர் வேணும். நாப்பில் எடுத்துட்டேன், சாப்பிட போறேன், திடீர்னு கை பக்கம் வந்துருச்சு அப்படின்னு இருக்க வேண்டியதான். கையில எடுத்துட்டேன், திடீர்னு இவர் வந்து தப்பு தட்டி விட்டு ஒரு காக்கா கவிட்டு போயிடுச்சு. இருக்கா நடக்காதா? திடீர்னு சாப்பிட போறேன், பல்லு வாய் வந்து கோணிக்கிடுச்சு. இப்ப எப்படி சாப்பிட முடியும்? அப்போ ஒவ்வொரு செயல் நம்ம இயங்கணும்னா கூட அதற்கு திருவருள் வேணும். அருள் என்பது நீங்கள் கேட்டுக் கொடுப்பது அல்ல, நீங்கள் அன்பு செலுத்துவதாலும் நம்பிக்கையாலும் வருவது. ஒண்ணுமே வெடிக்கிறது வருவீங்களா? உடனே வந்து சாமியை கெடா வெட்டுறேன் மொட்டைன்னு சொல்லுவீங்களா? உங்களை கேட்டவங்க உடனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருமா என்ன? ஆனா அதே ஒரு ஆளு தினமும் என் கூடவே இருந்து இவர் கூடவே இருந்து அவங்க உதவி செஞ்சு தொண்டு செஞ்சு அவங்க அன்பை செலுத்தி அவர் என்ன திட்டினா எனக்கு அன்பானவர் தானே திட்டுறாருன்னு சொன்னவங்களுக்கு எதை வேணாலும் செய்யலாமே. அப்ப அன்பு இருந்தா அருள் அருவா வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? காலம் நல்லா புரிய வைக்குது இல்ல ஒவ்வொருத்தரும் எப்படின்னு. இப்ப இதே தாவேகா எம்எல்ஏக்களுக்கே வந்து ஒருத்தன் வந்து நான் ஒவ்வொரு இடத்துக்கு 10 கோடி தர்றேன் விலை கேட்டான வரமாட்டானா? வருவாங்கல்ல. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ எது வேணா நடக்கும். தர்ம பாதையில் மாறக்கூடாது. இப்ப விஜய்க்கு வந்து கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இவர் தர்ம பாதையில் பாடினா மட்டும்தான் ஆண்டு முனீஸ்வரர் வந்து வழி கொடுக்க முடியும்.
இறைவன் மேல நம்பி என்ன நடக்குதோ நடக்கட்டும், தானா வர்றது இறை செயல், அவனா தேடி வரணும். இல்லைன்னா கடவுள் என்னை கண்டிப்பா முதல்வர் ஆக்குவாரு நம்பிக்கை நிக்கணும். இதுக்கு பேர் தான் நம்பிக்கை திருவருள். நம்பாதவங்களுக்கு நியாயம் செய்யணும். நான் திருவிளையாடல், நம்ம செய்யறது என்ன திருவிளையாடல். உங்களுக்கு இங்க உட்கார வச்சு கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டு உங்களோட ஒரிஜினல் குணத்தை வெளியே கொண்டு வந்துட்டு அதை திறந்து விட்டுறது, உங்களை கூட்டு வந்து கொடுத்து உங்களோட ஒரிஜினல் குணத்தை காட்டி திறந்து விட்டுறது. யார் அதில் ஜெயிக்கிறார்களோ, அதாவது உண்மையான அன்பை செலுத்துகிறார்களோ, அவனுக்கு சிவம் சகலமும் கொடுக்கும். அதனால ஒரு கோவில் கட்டுறதாலேயோ ஒரு அரசாங்கம் கட்டுறதுனால எடுக்கிறதுனால ஜெயிச்சிட முடியாது. அந்த கோவில் என்ன தத்துவத்தில் கட்டுகிறோம், இதே ஒரு ஆலயத்தை சிவாலயத்தை கொண்டு போய் தன் சொந்த செலவுல யார் கை ஏந்தாம எந்த ஒரு இந்த பணம் என்ன சொல்றது ஊழல் பணத்துல இல்லாம சொந்த உழைப்பான பணத்தில் போய் அவன் திருக்கோயில் கட்டியிருந்தா இந்நேரம் பிரதம மந்திரி ஆகும். இங்க இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் மந்திரிகள் தான் கோயில்களுக்கு 50,000, கோயில்களுக்கு 1 லட்சம், கோயில்களுக்கு 10 லட்சம் சொந்த காசு கொடுக்குறாங்களே, அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல? ஜெயிச்சிருக்கணும்ல, முடியல. ஏன்? அப்போ இறைவனை நீங்க பொருள் கொடுப்பதாலேயோ நீங்கள் பூஜைகள் பண்ணுவதாலேயோ அங்க ஒரு பப்பு வேகாது. என் அன்பை பெறுவதால் மட்டும்தான் உங்கள் அன்பை செலுத்தி என் அருளை பெறுவதால் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அது ஒரே நாள்ல வராது. புரிதல், ஒரு ஆளுக்கு ஒரே நாள்ல அன்பு புரிதல் அப்படியே சடார்னு அடிக்கும். எப்படி கண்ணப்பனாருக்கு சிவனை பார்த்த உடனே சுக்குனாதான் வந்துச்சு, மாணிக்கவாசக பெருமானுக்கு சிவகுருவை பார்த்த உடனே எந்த அளவுக்கு அந்த அன்பு வந்துச்சு. இதுல ஸ்ரீராமர் சீதா தேவியை பார்த்த உடனே எப்படி கண்ணோட கண்ணை ரோக்கின மாதிரி அந்த அன்பு வந்தவங்க இருக்கிறாங்க, பழக பழக அன்பு வந்தவங்க இருக்காங்க. அது அவங்க பக்குவத்தையும் பொறுத்தது. இதுதான் இப்ப இருக்கிற நிலவரம். இதுவும் நடத்தப்படும். இப்ப இந்த உலகம் இப்படி இயங்க தான் செய்யும். இதுல எல்லாரும் மக்கள் புரிந்து கொள்ளணும். இறைவன் அருளால் மட்டுமே கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், நீதி நெறி தவறாத அரசன் வந்தா தான் நீ எவ்வளவு பெரிய தர்மவானா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ முடியும். நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப தர்மகரன், என்னை ஜெயில் என் மேல பொய் கேச போட்டு ஜெயிலுக்கு இந்த அரசன் எடுத்துட்டு போயிட்டா நான் எப்படி தர்மவானா இருக்க முடியும்? எப்படி யோகியனை வாழ முடியும்? ஒரு உத்தமமானவனை நீதி நெறி தவறாதவனை காப்பாற்றுபவன் அரசன். அந்த அரசன் அதற்கு தகுதியானவராக வந்தா மட்டும்தான் உண்மையான மக்கள் நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமே தவிர தற்காலிக வாழ்க்கையை நம்பி தற்காலிக பதவியை நம்பி வர யாராலையும் இந்த நாட்டை நல்லா ஆள வைக்கவே முடியாது. இப்ப மோடி போடாத ஆட்டமாப்பா, எல்லா ஊர்ல போய் எவ்வளவு பிரச்சனை பண்ணாரு, அவருக்கு ஏப்ப பாஜக ஒரு ஓட்டு ஒரே ஒரு இது பண்ணி கிடைச்சது? எவ்வளவு உழைப்பு எவ்வளவு நடந்துச்சு, உண்மையா இல்லையா? அப்ப இதை புரிந்து கொள்ளவே நினைக்கணும். அதனால புரிஞ்சுக்கணும், இறைவன் திருவருளால் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியுமே தவிர நீங்க என்ன பப்பு வேணும்னாலும் 10 நாள் எதை வேணாலும் மாற்ற முடியும், வெள்ளத்தை கொடுக்க முடியும், எலெக்ஷனை மாற்ற முடியும், ஆளை காலி பண்ண முடியும், எதை வேணாலும் இறைவனை காலத்தால் நடத்த முடியும். அதை உணர்ந்துகிட்டு தர்மத்தை மாறாமல் ஒழுக்கமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே எண்ணத்துல எந்த தடை வந்தாலும் இறையருளால் என் மக்கள் நல்லா வாழ்வதற்கு இலவசங்களை கொடுக்காமல் அவர்களை வாழ வைக்க துணை நிற்கிற யாரு சிந்தனையோடு வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இறை துணை நிற்கும். தன்னலம் கருதாமல் பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு தன்னலமற்ற மனிதனாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த அரசாட்சி நடத்துறதுக்கு அனுமதிக்கப்படுமே ஒழிய இனிமேல் பொறுத்திருக்கிறதுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லை. காலத்தை மாற்றணும், பாம்புழுகும் எல்லாருக்கும் எல்லாம் அழியும். யாரு? நல்ல ஆன்மாக்கள், இறை உணராத ஆன்மாக்கள் எல்லாம் அழியும். உணர்ந்தவங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷம் வாழ்ற வாழ்க்கைக்கு மாற்றப்படும். அந்த களை எடுக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓம் நமச்சிவாய. இது என்னுடைய வார்த்தை அல்ல, மீனாட்சி சொக்கநாதர் திருவருளால் என் எண்ணத்தில் இருந்து ஒழித்த வாழையில எழுதி வச்சு பேசுறேன்னா இது மீனாட்சி சொக்கநாதர் திருவருளால் என்னுடைய எண்ணத்தில் இருந்து எஜமான் பாண்டிய முனீஸ்வரனுடைய வாக்கு. ஓம் நமச்சிவாய.